வணக்கம் 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 சீ தமிழ்ல இருக்கும் ஹோம் ரசிகர்கள் ஆரம்பித்து நண்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாளைக்கும் தேஜா டாலிங் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதோட தேஜாட்ட எனக்கு பிடிச்சது அதோட ஹேர் ஸ்டைல் மட்டும்தான். வாங்க எவ்வளோ நைஸ் ஹேர் ஸ்டைல். ஷூ பாலிஷ் போட்டுருமா? ஷூ பாலிஷ் ஷூ பாலிஷ் ஷூ பாலிஷ் ஷூ பாலிஷ் கைப்பட்டுக்கோ, அப்படி கைப்பட்டுக்கோ. இன்னைக்கு நம்ம ஹோம் மினிஸ்டர் பண்ணுவோமா? வைக்கப்படாத. ஏன் என்னை பற்றி வைக்கப்படுற? சிரிக்குது. சாச்சுக்கோ சாச்சுக்கோ, மேலே சாச்சுக்கோ, தூங்கு தூங்கு. பிரச்சனை பண்ணாத, பிரச்சனை பண்ணாத. யார்கிட்ட கொடுக்காத, யார்கிட்ட கொடுக்காத. ஓடி போங்கடா, ஓடி போங்கடா, நான் இங்கேயே கொடுத்துட்றேன். உடனே ஏன்ட்ட கொடுங்க. ஹாய் மேடம். ஹாய். பயங்கரமான ஹாயா இருக்கு. ரைட், ஒருத்தவங்ககிட்ட பேர் கேட்க போகிறோம். பேர் கேட்டுட்டு தான் நம்ம கேம் விளாட வரோம். மேடம் உங்கள் பேர்? மேடம் ஜெயா. கேட்கல. மிஸ்ஸஸ் ஜெயா. இப்போ கேட்டுச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் இது? கிரீன். கிரீன் ஏன்? எப்பவுமே பசுமையா இருக்கும். சசி ரேவதி. ஓகே. பிடிச்ச கலர்? பிங்க். ஏன்? ரொம்ப பிடிக்கும். பிங்கா இருக்கும். அவங்க மட்டும் சொன்னாங்க, நானும் சொல்லுவேன். பேர் மேடம்? சோஃபியா. 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 ஓகே. பிடிச்ச கலர்? ஆஷ். ஆஷ், அதாவது பிளாக்குக்கும் ஒயிட்டுக்கும் நடுவில் ஒரு சிமெண்ட் கலர் அப்படி சொல்லலாமா? ஆமாம். எப்படி டிஃப்ரெண்ட்டான கலராக சொல்லுங்க. எப்படி? ஏன்? பிடிக்கும். அவ்வளோதான்ப்பா, பிடிக்குதுப்பா. ஹலோ 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 ஹலோ. நான் வேணா டெக்ஸ்ட் பண்ணுவேன் மேடம், வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு. பேர் சொல்லுங்க மேடம். பேர் சொல்லுங்க. சுதா. சுதா. ஓகே. பிடிச்ச கலர் மேடம்? ஒயிட். ஒயிட். அப்படியே பளிர் பியூர் ஒயிட் ஆர் மில்க் ஒயிட்? சோனா. சோனா. சார் ஒரு வாட்டி மேடம் தான் சார் பக்கத்துல வச்சு பேசுங்க மேடம், காது கேட்க மாட்டேங்குதுல. இப்போ உங்க சொல்லுங்க. காது கேட்கல, அதுக்கு நான் என்ன நான் சார் பண்ண என்ன சார் முடியும்? பண்றது? இன்னைக்கு கேளுங்க. ஓகே. அரை மணி நேரம் அரவிந்த் தொலைஞ்சிருக்கு ஒரே உதாரணம். விடுச்சு நீ பேசி ஏதாவது பேசுவியா நீ? பேசவே கூடாது நீங்க சார். பாருங்க மேடம், இந்த வாலி படத்துல பொக்கே வச்சுட்டு ஓ சோனா அப்படின்னு அஜித் பாடுவார்ல, ஓ யா, அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்கும் சார். மேடம் பிடிக்க முடியாது. பிடிச்ச கலர் மேடம்? பிளாக். பிளாக். தெரியும் எனக்கு. எதுனாலும் ஆமான்னு சொல்லி பழகுறா, அவங்ககிட்ட சண்டை போடாத. மேடம் நீங்க சொல்லுங்க மேடம். சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி. சரி, பிடிச்ச கலர் மேடம்? பிளாக். பிளாக். அதனால தான் நீங்க ஷாலு. இல்லை கேட்டேன், உனக்குலாம் ஒரு தடவை திட்டுவாங்கன்னா அறிவு இருக்காங்க ராஸ்கல். சரி, கேம் விளாட்றதுக்கு முன்னாடி பொதுவான ஒரு கேம் விளாடுவோம்ல, அந்த கேம் இப்போ விளாடுவோம். எப்படின்னா, உங்கள் வீட்டு தான் வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டு வாசல் இதுதான். வீட்டு வாசல் நான் என்ன பண்ணுறேன், என்னோட கார் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு வாசலில் நிப்பாட்டிட்டு பூட்டிட்டு போயிடுறேன். நீங்கள் ஒரு மணி நேரம் யார் கார் அதுன்னு ஊரே தேடுறீங்க. நான் அசால்ட்டாக வந்து கதவை திறந்து வண்டி எடுக்கிறேன். அப்போ நீங்கள் என்கிட்ட என்ன பேசுவீங்க, எப்படி கொஞ்சுவீங்க, வீட்டில் இருக்க நகை செக் புக் எல்லாத்தையும் என்கிட்ட எடுத்து கொடுப்பீங்க, நகையை கழட்டி கொடுப்பீங்களா, இல்லை வந்து ஆரத்தி எடுப்பீங்களா, எப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த பக்கம் இருந்து வரோம், இந்த பக்கம் ரொம்ப டேஞ்சராக இருக்கனால இந்த பக்கம் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஹலோ, இப்போ தான் வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ சார். நான் வந்தேன். ஹலோ சார். ஹலோ மேடம். என்ன சார் நீங்க காலம்பரே இங்க வண்டியை வச்சீங்க? ஆமா மேடம். எங்களுக்கு வாசு தொளிக்க வேண்டாமா, கோலம் போட வேண்டாமா, ஹஸ்பண்ட் ஆபீஸ் போக வேண்டாமா? சரி சார், கோலம் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து சார் எங்க கோலம் போடுவார்? நான் தான் கோலம் போடுவேன். நான் தான் பார்த்தேன் சார் 8.4 வயசுல கோலம் போட்டேன். இல்லையே, நான் தான் 5 மணிக்கு கோலம் போட்டேன் சார். என்ன ஒரு பழக்கம்? என்ன சார் இப்படி வச்சிருக்கீங்க? என்ன பிரச்சனை மேடம்? நீங்க கோலம் போடுறீங்க, சார் தானே எப்படி போடுவாங்க? சார் சமைப்பார். அதான் வண்டி எடுக்கதான். இவ்வளவு நேரம் வச்சா பையன் காலேஜுக்கு போனோம், நாங்க வெளியெல்லாம் போக வேண்டாமா? மேல ஏறி குச்சி போயிருவாருல. எப்படி போவார் சார்? சைக்கிள் வண்டி எல்லாம் எடுத்துட்டு போக வேண்டாமா? வாசல் நேரா வச்சிருக்கீங்க. சரி கோச்சுக்காய் மேடம், நம்ம எடுத்துறேன். சரி சார், எடுங்க சார், சீக்கிரம் சார். நாளைக்கு காலையில தான் வரேன். நாளைக்கா? அப்ப நாங்க இன்னைக்கு எங்க வெளியில போறது? ஆத்துக்குள்ளே உட்காந்துக்கட்டுமா? இல்ல நான் ஒரு ஓரமா இடம் விட்டு வச்சிரேன், நீங்க தான் இப்படி ஜம்ப் பண்ணி போணுமா? எனக்கு ஸ்விம்மிங் தெரியும், நான் போயிடுவேன். அவெல்லாம் எப்படி போவா? அவளுக்கு ஸ்விம்மிங் கத்து கொடுங்க. நீங்க தண்ணி இல்லையே. தண்ணி இல்லையா? வீட்டுல ஒரு குடத்துல வச்சு ஸ்விம்மிங் கத்து கொடுங்க. குடத்துலயா? ஃபர்ஸ்ட் எப்படி நீங்க சொல்லி கொடுங்க, அப்புறம் நாங்க அதை பண்றோம். சரி, கோவப்படாதீங்க மேடம். பிபி மாத்திரை போடுங்க மேடம். வண்டி எடுத்துட்டு போயிட்டேன், நல்லா கைத்துல கொடுங்க சார். வண்டி எடுங்க சார். அதான் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் எடுங்க சார். அதான் எடுத்துறேன். வண்டி பார்க் பண்ற இடமா சார் இது? ஆமா மேடம். அந்த ஓரமா பார்க் பண்ணிருக்கலாம்ல. இந்த ஓரமாவா? அங்க வேற யாரும் நிப்பாட்டிருந்தாங்க. அங்கதான் இல்லைங்க சார் வண்டி. நான் வரும்போது நிப்பாட்டிருந்தாங்க. வாசல்ல எப்படி நிப்பாட்டினா எப்படி சார்? அந்த கூரட்ட போயில 2 வீலர் நிப்பாட்டிருந்தாங்க. 2 வீலர் தள்ளிட்டு 4 வீலர் வைங்க. வாசலுக்கு நேரா வண்டி வச்சா எப்படி? ஓகே, நாளைக்கு கரெக்டா அங்க நிப்பாட்டி. ஓகே சார், தேங்க் யூ. அவ்வளவுதானே? அடாடா, மனு போடுற மாதிரி போட்டுட்டு போயிட்டாங்க. இது உங்க வண்டியா? ஏன் எவ்வளவு மேடம்? நேரமா இருக்குங்க?
சரியா வந்து குழந்தைங்க விளையாட வேண்டாம். 1 மணி நேரம் 25 நிமிஷம் ஆகி. உங்ககிட்ட நான் டைம் கேட்டனா? நீங்க தான் மேடம் எவ்வளவு நேரமா நிக்குதுன்னு கேட்டீங்க. கிட்டத்தட்ட 1 hour நீங்க நிக்குதுன்னு சொல்றேன். இல்ல கூட நிக்குது மேடம் 1.25 அதுதான் சார் சொல்றேன். குழந்தை விளையாட வேணாமா? ஆபீஸ்க்கு அவங்க பைக் எடுத்து போணும். பைக் எடுக்கிறதுக்கு வழி இல்ல. எப்படி சார் நீங்க கொண்டு நிப்பாட்டீங்க? விளையாடுறதுக்காக தான் மேடம் காரை எங்க நிப்பாட்டி. அதுக்காக தான் சார் நாங்க ஃபிளாட்டா பார்த்து வந்தோம். குழந்தை விளையாடுறதுக்கு வேணும்ங்கிறதுக்காக. மேடம் எல்லா இடத்துலயும் பயங்கர வெயிலா இருந்துச்சு. இதான் மேடம் நல்லா இருந்துச்சு. அப்ப எங்க குழந்தை எங்க விளையாடும்? வெளியில போய் விளையாடும். அந்த பக்கம் விளையாடும். சார் கூட பேசாதீங்க சார். சரி கூட பேசுங்க. நீங்க பைக் பேசுங்க நிறுத்த தனியா மாட்டேன்னு சொல்லிடுங்க. பைக் நிறுத்த மாட்டேன்னு சொல்லுங்க சார். இனிமே கொண்டு வந்து இங்க வைக்காதீங்க. நீங்க பேசி முடிங்க மேடம். அப்புறமே பேசுறேன். அப்புறம் கூட பேசுங்க. பேசுறேன். நீங்க பேசுங்க. சார் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஹலோ ஹாய். நல்லா கேக்குது. சார் ஹாய் மேடம். உங்க வண்டியா? எஸ் அப்சல்யூட்லி. உங்க அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏன் மேடம்? ஐயோ ப்ளீஸ் எனக்கு எந்த கிஃப்ட்டும் வேணாம். சொன்னா கேளுங்க. இல்ல பரவாயில்ல சொல்லுங்க. வேணாம் மேடம். என்ன பர்பஸ்க்காக நீங்க அட்ரஸ் கேக்குறீங்க இல்ல தெரிஞ்சுக்கலாமா? இதை விட கொஞ்சம் பெரிய காரா வாடகைக்காவது எடுத்தாந்து உங்க வீட்டு வாசல் நிறுத்தலாம் அப்படின்னு. என்ன காரணம் அது? என் வீட்டு வாசல் நிறுத்திருக்கீங்க இல்லையா? பலிக்கு பலி அண்ணாமலை மாதிரி இந்த நாள் உன் வீட்டு கேலண்டரை குறிச்சு வச்சுக்கோ. எப்படி எங்க வீட்டுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய காரை நிப்பாட்டியும் அதே மாதிரி வாடகைக்கு எடுத்தாவது உன் வீட்டுக்கு வாட்டர் முன்னாடி நான் காரை நிப்பாட்டல. அப்படி அடிச்சுங்க மேடம். நான் 2-3 தடவை அடிச்சு வலிச்சிருச்சு. அது உங்களுக்கு பனிஷ்மெண்ட். ஓகே அட்ரஸ் நோட் பண்ணிக்கங்க மேடம். சொல்லுங்க. நம்பர் 39 எழுதிக்கங்க. இல்ல ஞாபகம் வச்சுப்பேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி நைஸ். நல்லா கை கொடுங்க. சார் தேங்க்ஸ் சார். நான் வந்து டிரைவர் ரொம்ப நாளா தேடிட்டே இருந்தேன். Driver தேடிட்டீங்களா? யூ ஆர் தி பெஸ்ட் மேன் ஃபார் மீ. டிரைவர் கை கொடுக்குறாங்களா குட்டியில உடைச்சாங்களா தெரியும். நான் கண்டிப்பா வந்துருங்க சார். எதுக்கு மேடம்? நான் வந்துடுறேன். இன்னும் ஒரு 5 minutesல நான் ரெடி ஆகி வந்துடுறேன் சார். ஏன் காரு? அதான் என் வீட்டு வாசல்ல நிக்க வச்சா நான் அப்படிதான் வருவேன் சார். நல்லா கூட்டா இருக்குது. பார்க்கிங்ல விட்டு பாத்தீங்கன்னா பார்க்கிங் கார் எடுத்துட்டு போயிடுவானா? போங்க அங்கதான் போகணும் சார் நீங்க. நான் காரை எடுக்கவா வேணாமா வச்சுட்டு போயிடுவா? அது உங்களோட இஷ்டம். நான் வருவேன் இன்னும் 5 minutes. ஓகே மேடம் வெயிட் பண்றேன். Thank you. இந்த அம்மா கூட்டிட்டு எப்போ போறேன்? அப்பா போ. அவங்க ஜோசியம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பையனை நம்ம எங்கேயோ பார்த்தோமே, இவனை திட்டுவோமா, எப்படி ஆரம்பிப்போம் யோசிக்கிறதுக்குள்ள நான் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு. ஓகே ஏன்பா தம்பி? சொல்லுங்கக்கா. இங்க வாப்பா. வந்துட்டேங்க. கார் எவ்வளவு நேரமா நிக்குது? 1 hour நிக்குதுக்கா. இதை கேட்க தான் கூப்பிட்டீங்களா? இருப்பா இங்க வா. சொல்லுங்க. கார் இங்க நிக்க வச்சுட்டு பார்க்கிங் பண்ற இடமா இது? ஆமா. ஐயோ ஒருத்தர் கட்ட போட்டு சட்டை போட்டு டோக்கன்ல காசு வாங்கினாரே. டோக்கன் காசு வாங்கினாரு 10 ரூபாய். டோக்கன் காசு வாங்கினவரை கூட்டு வாப்பா. உங்க வீட்டுக்கு தான் இருக்காரு. ஹலோ ஹலோ கூடு வா வா. அவர் ஒருத்தர் இருந்தாரு, ஒருத்தர் பாவமா. இன்னும் 1 hour கார் எடுக்கலனாக்கா 4 வீல் காணாம போயிடும். 4 வீலா? அதுக்கப்புறம் 1 hour எடுக்கலனாட்டி என்ஜின் காணாம போயிடும். என்ஜினேவா? ஆமா. நல்ல வேளை திருட்டு வண்டியை எடுத்துட்டு வந்தேன். ஜாக்கிரதை மக்களே. அடுத்த வீட்டில் போய் எடுக்கும்போது ஏதாவது காசாக கொடுத்து நிப்பாட்டுங்க. ஆனால் காசையும் வாங்கி டோக்கனுக்கு உள்ள போட்டுட்டு வீலையும் ஆட்டையை போடுறீங்க. ரைட். நல்லா கைத்தறக்குறீங்களா? பயங்கரமாக பேசுகிறாங்க. ஸோ இது ப்ராஜெக்ட் பி படி விளையாட போகிறோம். ஃபர்ஸ்ட் 3 பேர் விளையாட போகிறாங்க, அடுத்த 3 பேர் விளையாட போகிறாங்க. இவங்கெல்லாம் என்ன எப்படி திட்டினீங்க? ஈஸியான கேம் வேணுமா கஷ்டமான கேம் வேணுமா? நீங்க என்னத்த சொல்ல போறீங்க? நீங்க தான் எப்படி இல்லை சொல்றீங்க. நீ எப்படி வேணாலும் கேம் போய் வைடாடே பார்த்து கும்பிடான்னு. அதனால அவங்களுக்கு ஈஸியான கேமாக வச்சுருவோம். ஈஸியான கேமாக எடுத்துக்குவாங்க. ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பி படி போடுறதுனால 3 பேர் கேம் விளாடணும். எந்த பக்கம் இருக்கிற 3 பேர் அப்படின்னா அந்த பக்கம் 3 பேர். ஃபர்ஸ்ட் பேசியாச்சு. அது ஒரு கேமாக எடுத்தாச்சு. மேடம் சிம்பிள் கேம். உங்கள் கால் விரல்களால் அந்த ஒயிட் ஸ்டோன் எடுத்துக்கிறீங்க, நொண்டி அடிச்சே போகிறீங்க. அவங்க உங்கள் பேஸ்கெட்டுக்குள்ளே போடுறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, பேஸ்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்டோன் மட்டும் தான் கணக்கில் எடுக்கப்படும். கீழே விழுந்துருச்சுன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போய் பெஸ்ட்டு. ஸோ 60 seconds டைம். யார் அதிக நம்பர் ஆஃப் ஒயிட் ஸ்டோன்ஸை சேர்க்குறீங்களோ அதில் 2 பேர் செலக்ட் ஆகி ஃபைனலுக்கு போக போகிறீங்க. ஒரே ஒருத்தவங்க மட்டும் சூப்பரான டான்ஸ் கொடுக்க போகிறாங்க. ரெடி மேம்? ரெடி? இடையில ஸ்டோன் விழுந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். Hope you all know. And your time starts now.
பேஸ்கெட் எடுத்து வந்துருங்க. ஓகே சூப்பர். எத்தனை பாயிண்ட்ஸ் அப்படின்னா மேடம் 5 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. நல்லா கைத்து கொடுக்கலாம். ஆனால் டொமால் கீழே விழுந்துருச்சுன்னா சரி பாவம், அதனால் விட்டுட்டோம். பாவம் யார் யார் என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்ப்போம். 7 பாயிண்ட்ஸ். சூப்பர், வெரி குட். அண்ட் 6 பாயிண்ட்ஸ். சூப்பர். 6 and 7 செலக்டட் ஃபார் ஃபைனல் ரவுண்ட். அந்த பேஸ்கெட்டை இங்கே வைத்து விடுங்கள். மேம் அவர்கள் முன்பாக வாருங்கள். ஹசுலி ஃபிசுலி ரசமணி உன் சிரிப்பிலும் சிரிப்பிலும் கதகளி என் இளமையும் பனித்துளி குதுகலி எனக்கு உனக்குமா இடைவெளி நீ இரவிலும் இமை பசி என் பகலிலும் நடுநிசி புதுருசி அஞ்சனா கொஞ்சினா தேன்பானா என்கனா. திடீர்னு இப்படி நாங்கள் வரலாம். பயந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி நிற்கிறது தான் நம்ம உடம்புக்கு நல்லது. ஏன்னா உடல் உபாதைகள் ஏற்படும்னு ஜோர்சி சொல்லியிருக்காரு. மேடம் அவங்கவுங்க பிளேஸில் வந்துருங்க மேடம். ஸோ வலது காலம் இடது காலம் உங்களுடைய சாய்ஸ். 60 செகண்ட்ஸ் டைம். உங்களுக்கு ரூல்ஸ் தெரியும், அதனால கேம் போலாமா? ரெடி? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நல்ல கை தட்டலாம் உங்களுக்கு. 6 பாயிண்ட்ஸ் கை தட்டுங்க. 8 பாயிண்ட்ஸ். நான் என்ன சொல்லி டான்ஸ் ஆட வைக்க போகணும் மேடம்? இந்த ஏரியாவில் நீங்கள் சூப்பராக டான்ஸ் ஆடுவீங்க மேம்ல. ஒரே விஷயம் வாங்கலாம் ப்ளீஸ். குண்டு குண்டு பொண்ணே கூப்பிடுது ரெண்டு கண்ணே கண்ணாடி ரோசாவே மீச குட்டி காயமா மூன்றாவது சுற்றுல இருக்கோம். மூன்றாவது சுற்றுல வந்து 4 பேர் ஃபைனலாக ரெடியாக நிற்கிறாங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் விளாண்டது முக்கியமான விஷயமே கிடையாது. இப்போ விளாட போகிறது தான் வந்து வின்னர் யார் ரன்னர் யார் தெரிஞ்ச போதும் 2 பேர் டான்ஸ் ஆட போகிறாங்க. ஸோ இந்த கேம் வந்து 2 பேராக விளாட போகிறீங்க. உங்களுக்காக வந்து 6 கூட வச்சுருக்காங்க. உங்களுக்கு டைம் ஒரு குறிப்பிட்ட டைம் நாங்கள் கொடுப்போம். அந்த டைம்குள்ளே என்ன பண்ணோம்னா இந்த லைனுக்குள்ளே தலையில் எடுத்து வச்சுக்கணும். அது வந்து நீங்கள் இப்படியும் வச்சுக்கலாம், இல்லை இப்படியும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த நின்னதுக்கப்புறம் கையோட பின்னாடி கட்டிட்டு இப்படியே நடக்கிறீங்க. இந்த லைன் டச் ஆனதுக்கப்புறம் டுமாலில் தள்ளி விட்டு வந்துடுறீங்க. திருப்பி வரீங்க. 4 பேரில் அதிக நம்பர் ஆஃப் குடங்களை யார் அந்த லைனை தாண்டி தூக்கி போடுறாங்களோ அவங்க வின்னர். அடுத்த ஸ்டேஜில் இருக்கவங்க ரன்னர். இடையில குடம் விழுந்து விட்டால் முதலிலிருந்து துவங்க வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் யார் விளையாடுறாங்கன்னா மேடமும் விளையாட போகிறாங்க. Your time starts now. Countdown, start up with it. Countdown starts at 10,
9 8 7 0 ஹலோ ஸோ சூப்பர் நல்லா கேட்டுருக்காங்க 3 பாயிண்ட்ஸ் அண்ட் 2 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க ஸோ அவங்க என்னென்ன பாயிண்ட்ஸில் எத்தனை அட்டம்ப்ட்ஸில் எடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கும் அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் மேடம் 3 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க மேடம் 2 பாயிண்ட்ஸ் இல்லை 1 பாயிண்ட் எடுத்துருக்காங்க ஒன்று டமால் போட்டாங்க நீங்கள் நிறைய டேலண்ட் இருக்கு ஏன் பாதியில நின்றுட்டீங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க ஸோ மொத்தத்தை யார் யார் என்ன பாயிண்ட்ஸ் மேடம் எத்தனை பாயிண்ட்ஸ் 2 1 1 3 3 நீங்கள் விளையாடல அப்புறம் 3 நீங்கள் ஓகேப்பா ஸோ அந்த 3 பாயிண்ட்ஸ் எடுத்தவங்க 2 பேர் முன்னாடி வாங்க ஸோ இந்த 2 பேரில் ஒருத்தர் வின்னர் ஒருத்தர் ரன்னர் யார் அப்படின்றத கால பதில் சொல்லும் யார் கேட்குறா ஹெட் வேற வழியே இல்லை போடுவேன் அந்த மாதிரி ரெண்டு பேரும் எவ்வளோ க்ளோஸ்அப்ல திட்டிருக்கீங்க எனக்கு பயமா இருக்கு டெய்ல் ஸோ யூ ஆர் த வின்னர் அண்ட் யூ ஆர் த ரன்னர் நல்ல கைத்தட்டல் என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி ஆடுங்கடா ட்ரிப்ல கை வச்சோன்னே ரொம்ப மறந்து போயிட்டேன் என்னன்னா ஹோம் மினிஸ்டர்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க ஒரு மிகப்பெரிய டான்ஸர் ஆடினாங்க அப்படி அந்த ஸ்டீம் வந்து நம்ம சேனலே சேர்ந்து ஒரு நாள் சேர்ந்து இந்த ஸ்டெப்பை போட்டு பார்த்துட்டு இருந்தோம் அவங்களும் இந்த ஸ்டெப்பை பார்த்துட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் யூ ஆர் டூ வின்னருங்க ரன்னர் ப்ளீஸ் மேடம் சார் எங்க இருக்காரு சார் தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது அடி சந்தன கோடத்து தேனே நான் சந்திச்ச அழகுமானே மலராத மல்லிய பூவே ஆடி வரும் நீயே தேங்க்யூ சார் நல்ல கைத்தட்டல் கொடுங்க முதல் பாட்டுக்கு சுற்றி சுற்றி வந்தீங்க பாருங்க சார் அங்கே தான் குறும்பு பார்த்தாங்க என்னங்க வீட்டில் வேற ஸ்டெப் சொல்லி கொடுத்தீங்க இன்னைக்கு வேற ஸ்டெப் போடுறீங்க அப்படின்ற மாதிரி ரைட் ரன்னர் பிரைஸ் எடுத்துருவாங்க ஸோ கேமில் மட்டும் இல்லாமல் டாஸ்லையும் வின் பண்ணியிருக்காங்க சாமுண்டீஸ்வரி மேடம் பயங்கரமான டான்ஸிங் கொடுத்தாங்க அவங்களே யோசிக்கிறாங்க நான் டான்ஸ் ஆடுறேன் ஸோ வின்னருக்கான அன்பு பரிசு மேடத்துக்கு
பார்த்துருப்பீங்க. நாளைக்கு வேற ஒரு செட் ஆஃப் உங்களை சந்திக்கும் வரை தற்சமயம் விடைபெறுது ஹோம் மினிஸ்டர் டீம். நன்றி, வணக்கம்.